ஓம் நம சிவாயம். வருடத்தின் மிக முக்கியமான நாளாகிய மகாலயபட்ச அமாவாசை அன்று நாம் அறவே தவிர்க்க வேண்டிய சில காரியங்கள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமானவை, அன்று நாம் உணவை வீணாக்கக்கூடாது. அன்றைய பொழுது நாம் முடிந்தால் அன்னதானம், தானம் ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு செய்து பித்ருக்களின் ஆசியை பெற வேண்டும். அதை தவிர தானம் கொடுக்கிறேன் என்று எவ்வகையான உணவு வகைகளையும் நாம் வீணாக்கக்கூடாது. இரண்டாவது, வருகிற அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அமைவதால் அன்றைய பொழுது நான் ஓய்வெடுக்கிறேன் என்று பகலில் வீட்டை பூட்டி கொண்டு நாம் உறங்குவதை தவிர்க்க வேண்டும். இது நமது பித்ருக்களின் ஆசியை நாம் பெற தவிர்க்க இது வழிவகைகளை கொடுக்கலாம், பித்ருக்களை அது கஷ்டப்படுத்தலாம். அடுத்தது, நாம் அன்று முடியை சவரம் செய்கிறேன், முடி திருத்தம் செய்கிறேன் என்று முடி வெட்டுவது, நகம் வெட்டுவதை தவிர்த்தல் மிக நல்லது. அதோடு அன்றைய பொழுது முழுவதும் நாம் முடிந்தவரை விளக்கேற்றி தர்ப்பணம் கொடுத்து நம் பித்ருக்களை நினைத்து அமைதியாக அன்றைய பொழுதை கழிப்பது தான் சிறந்தது. அதை தவிர்த்து சண்டை, கூச்சல், குழப்பம், அதிக சப்தம், கோபம், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவதை முற்றிலும் நாம் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, மாமிசம் அன்று அறவே எடுக்கக்கூடாது. மதுபானம் போன்ற எந்த வகைராக்களையும் வஸ்துக்களையும் நாம் அன்று பயன்படுத்தாமல் இருப்பது சாலச் சிறந்தது. இது மாதிரியான வேண்டாத வேலைகளை செய்வதை தவிர்த்து அதற்கு பதிலாக அன்றைய பொழுதில் தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம், தானம் செய்து பித்ருக்களின் ஆசியை பெறுவோம். நன்மைகளை விளைவிப்போம். தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறுவோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நிம்மதியாக இறைவனின் அருளையும் நாம்